வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். பெண்களோட வயித்தெரிச்சலை கொட்டிக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசு. பெண்கள்லாம் பாவப்பட்ட ஜென்மங்களா? அவங்களுக்கு ஒரு சுயமரியாதை இருக்காதா? அப்படி என்ன ஒரு திமிரு? பட்டியலினத்தவர்னா என்ன வேணா பேசலாமா? மணச்சநல்லூர்ல ஒரு பெண்ண திமுக நிர்வாகிகள் டோக்கன் கேட்டதுக்காக அவ்வளவு தரக்குறைவா பேசியிருக்காங்க, ஜாதி பெயரை குறிப்பிட்டு. யாருங்க அவங்களுக்கு கொடுத்தது இந்த ஜாதி பெயரை குறிப்பிட்டு பேசுறதுக்கு உரிமைய? எந்த தைரியத்துல இந்த ஜாதி பெயரை குறிப்பிட்டு பேசுறாங்க? யார் கொடுத்தா இந்த தைரியம்? இப்ப பல மக்கள் விழிச்சுட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க, என்ன ஃப்ராடுத்தனம் பண்றாங்க, என்னென்ன டுபாக்கூர் வேலை பாக்குறாங்க. இந்த 8000 ரூபாய் கூப்பன்ன்ற பேர்ல ஒரு ஃபேக் 8000 ரூபாய் பேப்பரை பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து மக்கள் கையில எல்லாம் கொடுத்து போட்டோ எடுத்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் கிட்ட என்ன சொல்லிட்டு தெரிஞ்சாங்க? தேர்தல் ஆணையமே எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க, அதனாலதான் நாங்க டோக்கன் விநியோகிச்சுட்டு இருக்கோம்னு வேற சொன்னாங்க. இதுக்கு தேர்தல் ஆணையமே டைரக்டா ரிப்ளை பண்ணி மண்டையிலேயே நங்கு 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 நங்குன்னு குட்டி, இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு நாங்க சொல்லவே கிடையாது, வேணும்னா நீங்க காணொலி வாயிலாகவோ இல்லைன்னா இந்த யூடியூப் சேனல்ஸ் மூலமா நீங்க ப்ரொமோட் பண்ணிக்கலாம், அந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ணிக்கலாமே தவிர இந்த மாதிரி பேப்பரா கையில கொடுக்கறது அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால இப்போ இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் நிறுத்துறாங்க திமுக அரசுல இருந்து. என்ன ஃப்ராடுத்தனம் இதெல்லாம்? என்ன வேணா வாங்கிக்கோங்க, எது வேணா வாங்கிக்கோங்க, ஆசையை தூண்டுறாங்களாமா. ஏன் பெண்கள் என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா? சரி, அதுதான் குடுக்கறதான் குடுக்குறாங்க, எல்லாருக்கும் கொடுக்கலாம்ல. அதனால ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் கொடுக்காம ஏன்? நாளைக்கு இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த பட்டியலினத்தவரை இதை விட கேவலமா நடத்தாதுன்னு என்ன நிச்சயம்? நிர்வாகிகளை இவ்வளவு கேவலமா நடத்தும் போது மேலிடம் எப்படி நடத்துவாங்க? இதுக்கு இந்த திருமா ஐயா, பாவப்பட்ட அந்த திருமா ஐயா இதெல்லாம் காதுல வாங்கவே மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் விசில் அடிக்கிறவங்க தியேட்டருக்கு போய் விசில் அடிங்க, சட்டசபைக்கு வரக்கூடாதுன்னு பேச தெரியுமே தவிர, பட்டியலினத்தவரை ஒருத்தவங்க அசிங்கமா பேசினா திமுகவுக்குள்ள வச்சுக்க கூடாது, வெளியே அனுப்புங்கன்னு சொல்றதுக்கு வாய் வராது. ஏன்னா கம்மு போட்டு ஒட்டி இருப்பாரு திமுக சம்பந்தமா ஏதாவது பேசணும்னா மட்டும். ஆனா எனக்கு கோவம் எல்லாம் இந்த திமுக நிர்வாகிகள் மேல இருக்குன்றதை தாண்டி அந்த பெண்ணு மேலதான் எனக்கு அதிகமா போகும். தமிழ் பெண்களை எவ்வளவு பெருமையா பேசுவோம் நம்ம சங்க காலத்துல இருந்து. புலியை முரத்தால் அடித்து துரத்திய தமிழச்சின்னு சொல்லி தமிழ் பெண்களை அவ்வளவு வீரம் மிகுந்த பெண்களா சித்தரிச்சிருக்காங்க நம்ம பண்டைய காலத்துல. ஆனா இப்ப இருக்கிற பெண்கள் ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கீங்க? ஏன் அந்த தங்கச்சி இந்த அளவுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. 3 வயசு குழந்தையாமா, கை குழந்தை கையில வச்சுக்கிட்டு, அந்த குழந்தை நாளைக்கு என்னங்க பண்ணும்? ஒரு தாய் எழுந்துட்டு வார்த்தைகளை, சாதாரண இவனுங்க சொல்ற வார்த்தை என்ன பண்ணிட போகுது நம்மள? என்ன வேணா சொல்லட்டோங்க, நம்ம ஒழுங்கா இல்லையா நமக்கு தெரியும்ல. அவன் அந்த வார்த்தையை சொல்றான்னா, நீ அந்த முறத்தை எடுத்திருந்தன்னா நீ வீர தமிழச்சிமா, நீ இந்த மாதிரி கோழத்தனமான முடிவை எடுத்திருக்க கூடாது. ஆனா மன்னிக்கணும், அந்த தங்கச்சியோட ஆன்மா சாந்தி அடைய நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஆனா இன்னொரு தங்கச்சிகள், தாய்மார்கள், அக்காக்கள் யாரா இருந்தாலும் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவை மட்டும் எடுக்காதீங்க. எவனாவது இந்த மாதிரி கேவலமான ஒரு வார்த்தையை பேசி எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் சரி, நான் ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் பெண்ணாவே பேசினேன். தமிழக வெற்றி கழகத்துல இந்த மாதிரி அவதூறுகள் நடக்கிறதே கிடையாது. ஆனா எவனா இருந்தாலும் பெண்களை தரக்குறைவா பேசுறவன வெளுத்து எடுங்க முறத்தாளன் தான் சொல்லுவேன். அந்த தங்கையோட ஆத்மா சும்மாவா போவோம்? சபிச்சுட்டு போவோம். திமுக அரசே உங்களுக்கு இருக்குடி. அந்த மணச்சநல்லூர் ஏரியா யாருதுன்னு நினைக்கிறீங்க? திரு கதிரவன் எம்எல்ஏக்கு போட்டி போட்டுட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்தாரு. வேற யாரும் இல்லைங்க, தனலட்சுமி ஹாஸ்பிட்டல் கிட்னி திருட்டு, சாரி கிட்னி முறைகேடு, அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் தான் இவரு. எங்களுதுல கிட்னி திருட்டா? அப்படி பார்த்தா எங்க அப்பாவுக்கு 15 கோடியில ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்கோம். இங்க நாங்க 250 சில்லரை தான் கிட்னிக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோம். அந்த கிட்னி ஆப்ரேஷன்ல மிஞ்சி போனா 2-3 லட்சம் தான் எங்களுக்கு வரும். அந்த 3 லட்சம் ஒரு இது வச்சா கூட எங்களுக்கு அந்த கார் இருக்க இது கூட வராது. நாங்க என்ன ரோல்ஸ் ராய்ஸ் காரா வாங்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு திமிர ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல இப்போ பரப்புரைக்கு இந்த மனுஷனை திருப்பியும் வேட்பாளரா நிக்க வச்சிருக்காங்க இந்த டிஎம்கே ஆளுங்க. அங்க பரப்புரைக்கு வந்த இடத்துல ஒருத்தர் இந்த விஷயத்த பத்தி கேட்க போனதுக்கு கிட்னி சம்பந்தமா, லூசு நீ எல்லாம் ஓட்டு போட தேவையில்ல போ அப்படின்னு திமிரா பேசுறாரு. மக்களை லூசா பாக்குற இந்த திமுக அரசு நமக்கு தேவையா? இத மேல இருந்து கண்டிக்கவே கிடையாது. நீ பேசுனது தவறுன்னு ஒரு கண்டன அறிக்கை கூட விட்டது கிடையாது. யாருக்குமே விட்டது கிடையாது. அப்புறம் என்ன இவருக்கு மட்டும் விடுவாங்க? எந்த ஒரு இதுக்குமே திமுக அரசு அசைஞ்சு கொடுக்க போறது கிடையாது. தலைமை எவ்வழியோ தொண்டர்களும் அவ்வழிதான். அதனால இந்த மனிதர்கள் எல்லாம் நம்பி நம்ம ஓட்டு போட்டோம், முடிஞ்சது. இந்த கிட்னி முறைகேடு சம்பந்தமா நம்ம பேசும்போது இன்னொரு டாகி ஃபெல்லோ நமக்கு ஞாபகம் வராங்க. ஒன்னும் இல்ல, இப்ப சமீபமா திருப்பியும் இந்த பீச்ல போயிட்டு பதாகை எல்லாம் குடிச்சிட்டு நின்றுட்டு இருந்ததுமா. அந்த அம்மாவை யாருமே கண்டுக்கலையாமா. நான் அவ்வளவு தைரியமா நிக்கிறேன், என்ன வெளியே அதை செய்வேன் இதை செய்வேன் சொன்ன விச்சுவல் வாரியர்ஸ், எந்த தொண்டர்கள், அவங்க இந்த கட்சி தொண்டர்கள் யாருமே எதுவுமே காணும், எனக்கு யாரும் திரும்பி கூட பார்க்கல அப்படின்னாங்க. தயவு செய்து அடுத்த வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிட்டு போவாங்களாமா, எங்கே போய் நிக்கிறதா இருந்தாலும்.
ஒண்ணும் பண்ணாதீங்க. நம்ம என்ன இந்த சாக்கடைக்கு என்ன வேலை எடுத்தோமோ, சாக்கடைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்னு நினைச்சு நம்ம பேசிக்கிட்டோமோ, அதே வேலையை தான் இவங்களுக்கும் பார்ப்போம். ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவங்க பார்க்குற இடத்துல உங்க கையில ஒரு 5ஓ 10ஓ இருந்தா அவங்க முன்னாடி போட்டுவாங்க. பாவம் அதுக்கு தான் அந்த ஒரு ஜான் வயித்துக்கு தான் அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால உங்க கையில ஒரு ₹5 ₹10 இருந்ததுன்னா போட்டுட்டு அன்னைக்கு அந்த அம்மா பொழப்பு ஓடட்டும். எதுவும் சொல்ல வேண்டாம். அந்த ₹5 ₹10 கொடுத்துட்டு வாங்க. பாவம். சரிங்களா? என்னைக்கு பார்த்தாலும் அந்த வேலையை பண்ணுங்க. அவங்க வயிறு ரொம்பிடும், மனசும் ரொம்பும். இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நிறைவா பேசுவாங்க. அடுத்து சவுக்கு சங்கர் அவங்களுடைய தாயார் மரணம் அடைஞ்சிட்டாங்க. இயற்கை மரணமா தான் பார்க்கப்படுது. ஆனா அது இயற்கை மரணம் இல்லைங்க. கொடூரமான டார்ச்சர் பண்ணப்பட்ட ஒரு துர்மரணம் தான் நான் சொல்வேன். இதுவும் திமுக அரசால் தான் நடத்தப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு சவுக்கு சங்கர் மேல 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஒரு காலத்துல திமுக கிட்ட காசை வாங்கிட்டு பேசினாரு. இப்ப அதிமுக கிட்ட காசை வாங்கிட்டு பேசுறாரு. பட் நிறைய டேட்டாவோட பேசிட்டு இருக்காரு. தமிழக வெற்றி கழக தலைவரை கூட நிறைய சாடி இருக்காரு. அதெல்லாம் அரசியலுக்கு சம்பந்தப்பட்டது. ஆனா சவுக்கு சங்கரை தண்டிக்கிறதா நினைச்சு இவரை ஜெயில போடுறோன்ற பேர்ல இவர் கூட இருக்கவங்கள அந்த தாயார மானசீகமா மனவலியில கிட்டத்தட்ட ஒரு டிப்ரெஷன் லெவலுக்கு அனுப்பியிருக்காங்க இந்த அரசு. அந்த மலத்தை ஒரு வீட்டுல எடுத்துட்டு போய் பக்கெட்டா கொட்டும் போது அந்த வீட்டுல இருக்கிற அந்த பெண்மணி வயதானவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்கும்? அந்த நேரமே அவங்க உடஞ்சு போயிருப்பாங்க. அதுக்கு அடுத்து நடந்த நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பாக்குறது எல்லாமே என்னடா இப்படி இருக்கு, பிள்ளைக்கு இப்படி ஆகுது அப்படின்ற ஒரு மனவலி இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு வாங்கிட்டு இருந்த பென்ஷனை கூட முடக்குனாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு வயதான பெண்மணிக்கு ஒருவர் பண்றாங்க, ஒரு குற்றவாளி, அவங்க குற்றவாளி இல்லை, ஆனா அவங்கள சார்ந்தவங்களையும் சேர்ந்து மானசீகமா துன்புறுத்துறது எந்த அளவுக்கு நியாயம்? அதை இந்த திமுக அரசு ரொம்ப 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 நல்ல கடுமையாவே செஞ்சு சாதிச்சிருக்காங்க. அந்த அம்மா பார்த்து குமிங்கி மனசளவுல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி கடைசியில தேராம அவங்களை எப்படியும் உடம்பு தேறி வருவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில இல்ல, போயிடுச்சு அந்த உயிர். இந்த அம்மாவோட ஆத்மா என்ன பண்ணும்? என் பிள்ளைய இப்படி வதைக்கிறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம், நம்மளை இப்படி கஷ்டப்படுத்தினாங்களே அப்படிங்கிற ஒரு கோவம். இந்த மாதிரி எத்தனை தாய்மார்கள், எத்தனை அம்மாக்கள், எத்தனை தங்கைகள், எத்தனை அக்காக்கள் கற்பழித்து சீரழிக்கப்பட்டு அந்த 2 வயது குழந்தையில இருந்து அந்த 60 வயது பெண்மணி வரைக்கும் அவங்களுடைய ஆத்மாக்கள் எல்லாம் எங்கே போகும்? என்ன சொல்லும் அந்த திமுக அரசை பார்த்து? இதெல்லாம் ஒரு அரசா? எங்களெல்லாம் காப்பாற்ற முடியாத நீங்க எல்லாம் எதுக்குன்னு கேட்காதா? கொஞ்சம் கூட அச்சுறுத்தலே கிடையாது. கொஞ்சம் கூட மனசுல கில்ட் ஃபீல் இல்லாத ஒரு அரசு தான் இந்த திமுக அரசு. பெண்கள் அவ்வளவு வீக்கா நினைச்சு பெண்கள் அவ்வளவு மானசீகமா அச்சுறுத்துற இந்த மாதிரியான நிர்வாகிகள் இருக்கிற இந்த மாதிரியான திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு தேவையா? தயவு செய்து மக்கள் இதை யோசிக்கணும். இதுக்குதான் நான் திருப்பி சொல்றேன், நமக்கு கண்டிப்பா இந்த தடவை ஒரு மாற்றம் வந்தே ஆகணும். உடனே பல பேர் அதிமுக சார்ந்தவங்களும் இருக்கலாம், எனக்கு டிஎம்கேவும் வேண்டாம், ஏடிஎம்கேவும் வேண்டாம், ஏன் நான் டிவிகேன்னு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த பெண்களுக்கு இங்க இருக்கிற சப்போர்ட் மாதிரி எங்கேயுமே கிடையாதுன்றதுல துளி கூட சந்தேகம் கிடையாது. ஒரு மீட்டிங் போறதா இருந்தாலும் அவங்களை அவ்வளவு சேஃப்டியா நின்று பாதுகாத்து பெண்களை அனுப்பி விடுற சகோதரர்களா இருக்கட்டும். வயதான பெண்மணிகள் வராதீங்க, உடம்பு சரியில்லாத பெண்கள் வராதீங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, குழந்தைகளை வச்சுட்டு வராதீங்க. இப்படி குழந்தைகள், பெண்களை ரொம்ப மையப்படுத்தி தலைவர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு பரப்புரையின் போதும் ஒவ்வொரு மீட்டிங் போடும் போதும் அவர் மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டு பெண்களை அவ்வளவு மென்ஷன் பண்ணி சொல்றாரு, பாத்துக்கோங்க, பத்திரமா இருங்க. எல்லாரையும் சொன்னாலும் எல்லா மக்களையும் சொன்னாலும் பெண்களை முக்கியமா அவரு மென்ஷன் பண்ணி சொல்றாரு. இந்த சில கும்பல் சிலது இங்க இருந்து போயிட்டு பெண்களுக்கு இல்ல, பெண்களுக்கு அந்த இல்ல, பெண்களுக்கு இது இல்லன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் சும்மா ஹம்பக். அந்த மாதிரி எல்லாம் இருந்தா இப்ப இத்தனை பெண்கள், வயதான 96 வயது பாட்டி போய் டிவிகே கட்சியில சேருவாங்களா? கண்டிப்பா பெண்களுக்கு சேஃப்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா தலைவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் வாக்குறுதிகள முக்கியமான விஷயம் 0 லைட் அப்படிங்கிற விஷயம். எங்கேயுமே இருட்டு என்றது இல்லாத அளவுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டை மாற்றுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. எங்கேயுமே லைட்டே இல்லாம இருக்காது, இருட்டுன்ற இடம் இருக்காது, பெண்களுக்கு சேஃபே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காது. அவங்களுக்கு பாதுகாப்பு தான் முதல் கடமை தமிழக வெற்றி கழக அரசு எடுத்து நடத்த போகுது. நம்மளுடைய பெண்களை காப்பாத்துறது நம்மளுடைய கடமை, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட கடமை, இந்த மக்களோட கடமை. மக்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேஃப்டியும் தாண்டி முக்கியமா பெண்களுக்கு மனசளவுலையும் சரி உடல் அளவையும் சரி நிச்சயமா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வேணுங்க. அதுக்கு ஒரு கவர்னன்ஸ் வேணும். அந்த கவர்னன்ஸ் தமிழக வெற்றி கழகத்தால மட்டும்தான் கொடுக்க முடியும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு நம்ம விசில் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வோம். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.